பிரைஸ்ல நம்ம எப்பொழுது தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம லைஃப்ல ஆண்டவர் என்னென்னலாம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு விசுவாசம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, முதலாவது என்ன செய்யுமா? பாவத்தை நான் என்ன செய்யுமா? நம்மளை விட்டு அகன்று போக பண்ணுமா. ரெண்டாவது என்ன செய்யுமா? வியாதி என்ன செய்யுமா? நம்மளை விட்டு விளக்கும். நமக்குள்ள வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வியாதிகள் விளக்கப்படுமா. அந்த வியாதிகள் நிமித்தம் ஏதாவது ஒரு உடல் உறுப்புகள் ஏதாவது நமக்கு கெட்டப்பட்டிருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன ஆகுமா? ரிலீஸ் ஆகுமா. மற்றவர்களுக்கு முன்பாக இவள் நம்ம படுத்து கிடந்தோம்ல, மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி இருப்போமா? எழுந்து நம்ம நடப்போம். அடுத்து போட்டிருக்கு, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு இவ்வளவு நாள் பலன் இல்லாமல் இருந்த ஒரு நபர் இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருக்கு திடீர்னு அந்த பலன் வந்துடுது. அதனால் என்ன செய்கிறாரு? அந்த படுக்கையை அவரே எடுத்துட்டு என்ன செஞ்சு போகிறாரு? நடந்து போய்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்த மற்ற நபர்கள், அதாவது 26 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் அதை கண்டு என்ன செஞ்சாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன? லாஸ்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் எதுக்கு நேராக கொண்டு போகப்படும் அப்படின்னா, எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது மாதிரியான ஒரு பெரிய காரியங்கள் நம்ம லைஃப்பில் சம்பவிக்கும். ஆண்டவர் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னா, நீ என்ன விசுவாசிச்சுன்னா உன்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்படும்? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய வியாதிகள் குணமடையும், படுக்கையில் இருக்கிற உன் நிலைமையை நினைச்சு போவேன், மாற்றி போடுவேன். அது மாத்திரம் கிடையாது, இவ்வளவு நாளும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை பண்ணி உன் மூலமா என் நாமத்தை என்ன செய்வேன்? நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆண்டவரை விசுவாசிக்கலாம்னா நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிளா வாசிக்கலாம். யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து. ஓகே, போதும். யோனாவின் இடத்துல ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறாங்க, நீ நினிவேங்கிற ஒரு பட்டணத்துக்கு போ, அங்கே நான் சொல்லுகிறத சொல்லு. இப்படிலாம் சொல்லும் போது யாருக்கு மைண்ட் இல்லை அப்படின்னா, அந்த யோனாவுக்கு அதை குறித்து தானே மைண்ட் இல்லை. ஆண்டவர் மேலே தானே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஓகே, இப்படி இருக்கும் பொழுது அவர் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம், அதாவது ஆண்டவரை விசுவாசிக்காமல் போகிறதுனால அவர் லைஃப்பில் அவர் எல்லைகளில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்தான் அப்படின்னு. நமக்கு இந்த யோனாவுடைய லைஃப் ஸ்டைல் தெரியும், அவரோட லைஃப் எங்கே ட்ராவல் ஆக போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியும். ஓகே, இதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த கப்பல்லேருந்து என்ன செஞ்சு போட்டாங்க? அவரை தண்ணிகளை தூக்கி போட்டாங்க. அப்போ அவர் கொடுத்த கூலி எங்கே போச்சு? அவர் கப்பலுக்கு ட்ராவலுக்கு எவ்வளோ? 1 ரூபா கொடுத்துருப்பாரா, 2 ரூபா கொடுத்துருப்பாரா, நிறைய பணம் கொடுத்துருப்பார். அந்த நாட்களில் இருந்த ஒரே முக்கியமான ஹெவி ட்ராவல் அதுதான், ஃப்ளைட்டு கிடையாதுல்ல. ஸோ அதிகமான பணங்களை கொடுத்து ட்ராவல் பண்ண போகிற இடம் எது அப்படின்னா அந்த கப்பல் பிரயாணம் தான். ஆண்டவரை விசுவாசிக்கல அப்படின்னா முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எல்லைகளில் நம்மளுடைய பணங்கள் தேவையில்லாத காரியத்துக்கு என்ன ஆகுமா? விரயமாகும். இதில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்தான். கூலி எங்கே ஆயிடுச்சு? கப்பல்லேருந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு தான் அந்த கூலி. இந்த கூலினால் ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் யூஸ் கிடையாது. அந்த கப்பல்னால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் யூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிறது எங்கே? மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்குது இதில் அப்படின்னா, அவர் செய்கிற எல்லா பிரயாசமும் வேஸ்ட்டாக போகுது. இதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாங்க. நீ என்ன விசுவாசிக்கலை அப்படின்னா உன்னுடைய பணம் வேஸ்ட்டாக போகும், நீ எடுக்கிற பிரயாசங்கள் வேஸ்ட்டாக போகும், நீ எதை திங்க் பண்ணி எதை பிளான் பண்ணுகிறோ உன்னுடைய பிளான் திட்டங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம சுதாரிக்கலை அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய கோபத்தை நம்ம எல்லைகளில் பார்ப்போம். நம்ம எல்லைகளில் எப்படி இருக்காது? ஒரு சேஃப் சிச்சுவேஷன்ஸ் இருக்காது, சேஃப் ஜோன் இருக்காது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்காது. எப்படி செஞ்சுட்டு இருக்குமா? கடலில் காற்று அடிக்கும், புயல் அடிக்கும், அதாவது கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய லைஃப் டே டு டே லைஃப் எப்படி இருக்குமா? ஒரு மாதிரி கொந்தளிப்புலேயே இருந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் இப்படிலாம் போனதுக்கு அப்புறமும் இல்லை, நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுவேன், எனக்கு ஆண்டோடைய லைன் எல்லாம் தெரியும், ஆண்டவர் எங்கேருந்து எப்படி மூவ் பண்ணுவாங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, யோனா லைஃப்பில் நடக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன வாசிக்கலாம். 1ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். என்னை எடுத்து சமுத்திரத்தில் தூக்கி என்ன செய்யுங்க? கொண்டு போய் என்ன செய்யுங்க? போடுங்க. அவருக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. ஆண்டவர் தான் போக சொல்கிறாங்க, நான் தான் போக மாட்டேங்க, ஏன் நிமித்தம் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் அதானே சொல்கிறோம், நான் ப்ரேயர் பண்ணால் இது நடக்காது, நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம், நாங்கள் பைபிளை வாசித்துட்டா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற காரியங்களை ஈடுபட்டு இருந்தோம்னா நமக்கு இதுக்கு நடக்காது நம்ம சொல்கிறோம்ல. இதே போல் தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் தேவ பக்தி உள்ளவன் அப்படின்னு அதுக்கு முந்தின வருஷத்தில் சொல்கிறார். அவர்
இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ரிப்ளை பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னா, என்ன தூக்கி எனக்கு செய்ய போட்டுருங்க, தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். ஆனால் நான் என்ன எனக்கு அதில் மைண்ட் இல்லை, ஆண்டவர் சொல்கிற காரியத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கிறார். அவர் எங்கே போகிறாரு? நினிவே பட்டணத்துக்கு போகாமல் வேறு தர்ஷீஷுக்கு எங்கே போகிறார்? அங்கே எதையோ அவருக்கு இருக்குது, எதையோ ஒன்று வேணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிற 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று என்ன செய்வேன், தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிங்கன்னா நான் செத்து போவேன். அப்போ ஒரு மைண்டில் இருக்கிற என்னென்னா, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, இல்லை நான் சாகிறதுக்குள்ளே என் மூச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போடும் போது மூச்சு நிற்கிறதுக்குள்ளே என்ன நினைச்சுவாங்க, ஆண்டவர் என்ன செய்வாங்க, என்னைய காப்பாற்றுவாங்க. இந்த 2 தாட்டு தான். இந்த 2 தாட்டுக்குள்ளே ஒன்று தான் இருக்கணும், வேறு ஒன்றுமே இருக்காது. ஒன்று நான் செத்து போவேன், இல்லைன்னா நான் செத்து போகிற அடுத்த செகண்டுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்வாங்க, என்னைய காப்பாற்றுவாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து ஞானத்தில் சிறந்தவர் என்று நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவன் யோசிக்காத ஒரு காரியத்தை செய்கிறாங்க. யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுகிறீங்களோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் நினையாத, நீங்கள் சிந்தனையில் கூட யோசிக்காத ஒரு உபத்திரவத்தை, ஒரு தொந்தரவை என்ன செஞ்சுவாங்க, ஆண்டவர் நம்ம எல்லையில் உண்டு பண்ணுவாங்க. இங்கே ஆண்டவர் ஒரு 3 தொந்தரவுகளை, 3 டிஸ்டர்பன்ஸுகளை அவனுக்கு உண்டு பண்ணுகிறாங்க. அவன் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ஒன்று செத்து போவோம், இல்லைனா பொழைப்போம் அப்படின்னு நினைக்கான். இந்த 2க்கும் நடுவில் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாகவும் முடியாது, வாழவும் முடியாது அப்படின்னு ஒரு 3 காரியத்தை செய்கிறாங்க. அது என்னென்னு வாசிக்கலாம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்ன நெருக்கிறது அப்படின்னா, பிரச்சனைகள் சாவுற மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்றை நெருக்கி கொண்டே இருக்கும். ஒன்று சாவோம், இல்லைன்னா ஆண்டவர் பிழைக்க வைப்பட்டோம், நான் செத்துருவேன், இல்லைனா நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைய பிழைக்க வைங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க, வாழவும் வைக்க மாட்டாங்க. அதுக்கு நடுவில் ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுப்பாங்களாம். அது எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, என்ன செய்ய முடியாது, நம்மளை நெருக்கிக்கிட்டே இருக்குமா, பிராண பரியந்தம், அதாவது உயிர் போகிற மாதிரியான பிரச்சனைகள் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்குமா, ஆனால் சாக முடியாதான். அடுத்து என்ன நடக்குமா, 2வது வசனம், ஆழி என்னை சூழ்ந்தது. அதாவது ஆழமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்வோம். நம்ம நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, கையை காலை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, நவுட்ட முடியாது. இந்த சூழ்நிலையிலேருந்து அடுத்து டைவர்ட் ஆகி வேற எங்கேயாட்டு போகலாமான்னு ட்ரை பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீ எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணாலும் என்ன செஞ்சு போயிட்டு இருக்கோம், அதை ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருப்ப. உன் ஸ்ட்ரென்த் தான் என்ன செஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம், வீக்காகி போயிட்டே இருக்கும். அடுத்து கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. நம்ம விரும்பாத காரியங்கள் எங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், உன் மைண்டில் உன்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். உனக்குள்ளே பீஸ்ஃபுல் இருக்காது, உனக்குள்ளே சமாதானம் இருக்காது, உனக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. நீ சிம்பிளாக எல்லாம் முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருந்த. சிம்பிளாலாம் என்ன செய்யாது, எதுவுமே முடியாது. அதை முகத்தை மூடி எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு உன்னை திணற அடிக்கும். இதில் ஒரு மாதிரி இன்டைரக்டான மீனிங்கில் இருக்குது. சங்கீதத்தில் வாசிக்கலாம். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லெச்சை என் முகத்தை மூடிற்று. லெச்சை என்ன செஞ்சிச்சான், என் முகத்தை மூடினது. அப்போ கடல் பாசி மூஞ்ச சுற்றுறது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவமானங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவரை விசுவாசிக்கலை அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருப்போம். அடுத்து கடைசியாக வந்து 3வது இடத்துல எங்கே வந்து நிற்போம் அப்படின்னா, சில அவமானங்களை சந்திப்போம். யாரோட இடத்துல இருந்தாலும் அவமானங்களை சந்திப்போமா. அடுத்து வாசிக்கலாம். என் சகோதரனுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். சரி, இதில் முதல்ல போட்டிருக்கு, குடும்பத்தார் மத்தியில் நம்ம என்ன செய்யப்படுவோம், அவமானங்களை, லெச்சைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அடுத்து 9வது வசனத்துக்கு போயிடலாம். 9வது வசனம், நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், ஆனால் பக்தி வைராக்கியமாக இல்லாதவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், என்னைய நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். யோனானோட லைஃப்பில் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் எங்கே இருக்கிறாரு, கடலில் இருக்கிறாரு, கடலில் ஆழத்தில் இருக்காரு, மூஞ்சி ஃபுல்லாக பாசி ஆளிக்குள்ளே மாட்டிக்கொண்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நினச்ச மாதிரி ஒன்றும் பண்ண முடியல, மூவ் பண்ண முடியல. இங்கே இவ்வளோ டஃப்பாக இருந்துகிட்டு இருக்கும் போது மேலே என்ன நடக்கு, மேலே கடலுக்கு மேலே நடக்கு, காற்று அமிழ்ந்துடுச்சு, எல்லாம் அமைதியாயிட்டு போட்டில் ஒரு கூட்டம் நிற்கி, போட்டில் ஒரு கூட்டத்தில் ஒரு பெரிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, அவரவர்கள் தங்கள் தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்நிய தெய்வத்தை சேவிக்கிற ஒரு கூட்டம் நம்ம தலைக்கு மேலே என்ன செஞ்சுட்டு இருக்கு, நிம்மதியாக ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எங்கே இருந்துகிட்டு இருக்கோம், இங்கே அமிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் இங்கே சங்கீதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்த வசனத்தில் 12வது வசனத்தில், சம்பந்தமே இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், எந்த வகையிலையும் நன்மையே செய்யாத ஒரு நபர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியாக இந்த லைஃப் எங்கே வந்து முடியுதான், 20வது வசனம், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஓகே, இப்போ தான்
இதான் லாஸ்ட்டு வந்து நம்ம நிற்கக்கூடிய ஒரு இடமா. என்ன இடம்? அந்த இடம் எப்படி இருக்குமா? எனக்காக பரிதபிக்கிறதுக்கு யாராவது ஒரு நபர் இருக்கிறாங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் யாரும் இல்லை, ஒரு நபருமே இல்லை. அப்புறம் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னா, என்ன அட்லீஸ்ட் தேற்றுகிறதற்காவது யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்குறேன். அங்கேயும் யாரும் கிடையாது, ஒருவரும் இல்லை. கடைசியில் என்ன தான் புரிந்து கொள்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு பரிதபிக்கும் போது, நம்ம தேற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யார் தான் இருக்க முடியும்? ஆண்டவர் தான் இருக்க முடியும். அப்படின்னு நம்ம எங்கே போவோமா? அப்போ தான் ஆண்டவர் இடத்துல போவோமா. அதான் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 71:7 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, யார் தான் நமக்கு அடைக்கலமாக இருப்பாங்களா? கர்த்தர் தான் நமக்கு பலத்த அடைக்கலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்வோமா. இதை தான் இப்போ யோனா வருகிறார். எங்கே வருகிறார் அப்படின்னா, இவ்வளோ காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒன்று புத்திக்கு வருது. கர்த்தரை நான் நினைக்கிறேன், அவங்க தான் என்ன செய்ய முடியும்? எனக்காக பரிதபிக்க முடியும். ஏன்னா இங்கே பாசியில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பாசியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஆழத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டங்கள் எப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு? ஹாப்பியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, ஜாலியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நினைக்கும் போது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, யாராலும் என்ன செய்ய முடியாது, நம்மளை இனி காப்பாற்ற முடியாது, ஆண்டவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாராம்? கர்த்தரை நினைக்கிறார். நினச்சிட்டு ஒரு சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? மாயையை நம்பிக்கொண்டிருந்தேன். இல்லாமல் போகும் சில பொருட்கள் மீது நான் நம்பிக்கொண்டிருந்தேன். அதாவது தர்ஷிஷுக்கு போகிறாரு அப்படின்னா, அங்கே ஏதோ ஒன்று அவருக்கு இருக்குது. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாத ஒரு ஊருக்கு யாராவது போவோமா? ஏதோ ஒரு ஹோப் இருக்கும். அங்கே தெரிஞ்ச ஒரு நபர் இருப்பாங்க, தெரிஞ்ச ஏதாவது ஒரு காரியம் அங்கே இருக்கும். இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறதே கிடையாது. ஒன்றுமே தெரியாது அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிப்போம். அவர் எதுவுமே யோசிக்காமல் என்ன செஞ்சுட்டாரு? அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து அந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இவருக்கு புரியுது, நம்ம விரும்புகிற பாதை எல்லாம் என்ன பாதை? அது ஒரு மாயையான பாதை. ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு அவர் உணர்றார். உணர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம்ல, ஹீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருப்பீர் அப்படின்னு நம்ம அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோமா, நம்மளுடைய வாய் துதியினாலும் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் தான் பெர்மனன்ட், ஆண்டவர் தான் நம்ம லைஃப்பில் பெர்மனண்ட்டாக இருக்க போகிறவர் என்பதை நம்ம எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது என்ன நடக்கணுமா, நம்மளுடைய வாய் துதியினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும். நம்ம கரெக்டான ஒரு லைனில் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன சம்பவிக்குங்கிறதையும் அதே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 71:20 என்னை மறுபடியும் தேற்றுவீர். கடவுளுடைய தேற்றுதலை நம்ம காண்போமா, என்ன பண்ணுவோமா, மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மளுடைய மேன்மை என்ன செய்வாங்களாம், பெருக பண்ணுவாங்களாம். இப்போ இதை தான் யோனா என்ன செய்கிறாருன்னா உணர்கிறார். என்ன செய்கிறாருன்னா, நான் என்ன செய்ய மாட்டேன், இனி மாயையை என்ன செஞ்சிட்டு இருக்க மாட்டேன், பின்பற்றிட்டு இருக்க மாட்டேன். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நான் தான். எனக்கு வேல்யூ இல்லாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் யார்? நான் தான். நான் கரெக்டான ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னா என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வேல்யூவான ஒரு பிளேஸில் ஒரு லொக்கேஷனில் என்னை இருக்க வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவருக்கு புரியுது. இனி நினைச்ச போகிறது கிடையாது, இந்த மாயை பின்பற்ற போகிறது கிடையாது அப்படின்னு தேவனை விசுவாசிக்கிறாரு. தேவனை விசுவாசிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு வாசிக்கலாம். நினைவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். ஒரு வாக்கு தத்தத்தை வாசிச்சோம். என்ன வாசிச்சோம் அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது கரெக்டான ட்ராக்ல நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்களாம், ஆழங்களில் இருந்து நம்மளை தூக்கி மேன்மையான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து மேன்மைக்கு மேலே மேன்மையை நமக்கு கொடுத்து ஒரு பெரிய மகிமையை நம்ம எல்லைகளில் கட்டளையிடுவாங்க. இப்போ இந்த யோனா லைஃப்லேயும் அதான் நடக்கு. எப்போ தெளிவாக உணர்கிறார், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இனி நான் அந்த மாயை பின்பற்ற மாட்டேன், இனி ஆண்டவரை மாத்திரம் தான் பின்பற்றுவேன் அப்படின்னு அவர் எப்போ முடிவெடுக்கிறாரோ, முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய புறப்படுகிற அந்த வாயின் வார்த்தைகளுக்கு வேல்யூ உண்டாகுது. இதே மீன் வயிற்றுக்குள்ள தான் கத்திக்கிட்டு இருந்தார், ஒருத்தர் காதுக்கும் கேட்கறல. இப்போ எப்போ ஆண்டவர் தான் உண்மை, ஆண்டவர் தான் மெய் அப்படின்னு ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக்கிட்டாரோ, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு ஒரு பட்டணம் செவி கொடுக்குது. அதாவது ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டின்னு போட்டிருக்கு, நினிவே பட்டணம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பெரிய பட்டணம் செவி கொடுக்குது. அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆளில் மாட்டிக்கிட்டு இருந்தார்ல, இப்போ அவர் என்ன செய்கிறார், 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எழுந்து, அவர் நடந்து, அவர் பேசி. அப்படின்னு என்ன அர்த்தம், இது வரைக்கும் முடங்கி கிடந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை எலும்ப பண்ணுவாங்களாம். அடுத்து 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ராஜாக்கள், பிரதானிகள், அடுத்து மிருகங்கள் எதுவும் சாப்பிடாதபடிக்கு யார் வாயிலிருந்து புறப்பட்ட
வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணுகிறாங்க. இந்த யோனா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறா? ராஜா செவி கொடுக்கிறார், பிரதானிகள் செவி கொடுக்கிறாங்க, ஆடு மாடுகள் செவி கொடுக்குது. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வாங்க அப்படின்னா எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணி ஒரு பெரிய பட்டணத்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க வச்சு ஒரு ராஜாவையும் பிரதானிகளையும் ஆடு மாடுகள் எல்லாரையும் உங்களை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சு கடைசியாக எந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டுறாங்க அப்படின்னா 120,000 பேர். ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, என் சட்டத்தை கேட்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, என்னை தேற்றுகிறதுக்கு ஆள் இல்லை, என்னை தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன அந்த நபரை கொண்டு 120,000 பேரை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? காப்பாற்ற வைக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேல்யூ. நம்ம கரெக்டான ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேல்யூவான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உங்களை விசுவாசியாமல் தகப்பனே ஆமேன் சுத்தமா பிரயோஜனமே இல்லாத ஒரு நபர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறதை காட்டிலும் தகப்பனே உம்மை விசுவாசித்து தகப்பனே ஒரு பிரயோஜனமான ஒரு வேல்யூவான ஒரு லைஃப் ஸ்டைலை நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு தகப்பனே வேல்யூ இல்லாதபடிக்கு ஒருவரும் தேற்றுகிறதற்கு ஆள் இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்க. தகப்பனே எங்களுடைய வேல்யூ நீங்கள் தான் அப்படிங்கிறதை அவர்கள் அறிய நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி உணர்ந்து தகப்பனே லட்சங்களுக்கு நீங்கள் ஆமேன் பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. தகப்பனே பெரிய காரியங்களை ஆமேன் அவருடைய கண்கள் ஆமேன் காண போகிறது, அதற்காக நன்றி. பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.